வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மாற்றான். இது ட்ரூ பாத் லைஃப் ஹேக்ஸ். இன்னைக்கு நம்ம பேச போகிற தலைப்பு, ஊக்கத்தை விட சூழ்நிலை தான் முக்கியம். ஊக்கம் இல்லாமல் இருந்தால் கூட பழக்கத்தை வளர்க்கலாம், ஆனால் சூழ்நிலை இல்லாமல் இருந்தால் பெரிய ஊக்கம் கூட பயனில்லை. நாம் பெரும்பாலும் என்ன நினைக்கிறோம்னா, ஊக்கம் இருந்தால் நம்மளால் எல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு. ஆனால் உண்மையிலேயே அந்த ஊக்கம் ஒரு தற்காலிக விஷயந்தான். ஒரு நாள் வரும், மறுநாள் போயிடும். நம்ம ஏதாவது ஒரு புது பழக்கத்தை ஆரம்பிப்போம்னு வைங்க. உதாரணத்துக்கு ஜிம்முக்கு போகணும், புத்தகம் படிக்கணும், தினமும் காலையில் தியானம் பண்ணணும் அப்படின்னு ஏதாவது ஒன்று ரொம்ப ஆர்வத்தோடு ஆரம்பிக்கிறோம். முதல் நாள் நல்ல ஃபுல் எனர்ஜியோடு அதை ஆரம்பிப்போம். கரெக்டாக அடுத்த நாள் அந்த எனர்ஜி கொஞ்சம் குறையும். அப்புறம் அடுத்த நாள் லேசாக சோம்பல் எட்டி பார்க்கும். இன்னைக்கு வேணாம், நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு தோணும். சரியா? இது எல்லாருக்குமே நடந்திருக்கும். ஏன், என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். அதனால தான் ஜேம்ஸ் கிளியர் சொல்கிறாரு, மோட்டிவேஷன் இஸ் ஓவர் ரேட்டட், என்விரான்மெண்ட் ஆஃபன் மேட்டர்ஸ் மோர். அதாவது ஊக்கம் அப்படிங்கிற விஷயத்த எல்லாரும் ரொம்ப பெரிய விஷயமா நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா உங்களோட சூழ்நிலை தான் பெரிய விஷயமே. நீங்கள் எந்த ஒரு பழக்கத்தை ஆரம்பிக்கணும்னு நினச்சிங்கன்னாலும் அது சம்மந்தப்பட்ட விஷயங்களை கண்ணுக்கு பார்க்குற மாதிரி வச்சிங்கன்னா அது பழக்கமாக ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். உதாரணத்துக்கு புத்தகம் படிக்கணும் அப்படின்னா புத்தகத்தை உங்கள் தலையணைக்கு பக்கத்தில் வச்சுக்கோங்க. தினமும் பழங்கள் சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பழங்களை டேபிள் மேலே நீங்கள் பார்க்குற மாதிரி வைங்க. ஃபோன்லேருந்து டிஸ்ட்ராக்ஷனை குறைக்கணுமா, சோஷியல் மீடியா ஆப்ஸை நீக்கிட்டு குறிப்பு எழுதுகிற மாதிரியான ஆப்ஸை உங்கள் ஹோம் ஸ்க்ரீனில் வைங்க. பழக்கத்தை உருவாக்குறது நம்ம சூழ்நிலை தானே தவிர வேறு யாருமே இல்லை. உங்களால் புத்தகம் படிக்க முடியலையா, அது உங்கள் தவறு இல்லை. புத்தகம் பார்க்கப்படாத இடத்துல இருக்கலாம், மாற்றி பாருங்க. புத்தகத்தை பார்வைக்குள்ளே வைங்க, நீங்கள் தானாக அதை எடுத்து படிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அதே மாதிரி ஜிம்முக்கு போகணும்னா தொடர்ந்து ஜிம்முக்கு போகிறவங்களோட பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் யார் மாதிரி ஃபிட் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட போஸ்டர்ஸை நீங்கள் பார்க்குற மாதிரி வைங்க. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்விரான்மெண்ட் இஸ் த இன்விசிபிள் ஹேண்ட் தட் ஷேப்ஸ் ஹியூமன் பிஹேவியர். ஒரு மனுஷன் எப்படி நடந்துக்கணும்னு தீர்மானிக்கிற ஒரு மறைமுக சக்தியாக தான் இந்த சூழ்நிலை இருக்குது. சூழ்நிலை தான் எல்லாமே. நம்ம வாழ்க்கையை மாற்ற மோட்டிவேஷனை விட ஒரு நல்ல சூழ்நிலையே போதுமானது. அந்த சூழ்நிலையை நம்மளை சுற்றி வச்சுக்க நாம் ஆரம்பித்தாலே போதும். இது மூலமாக நீங்கள் எந்த ஒரு புது பழக்கத்தையும் உருவாக்கவும் முடியும், மாற்றவும் முடியும். சூழ்நிலையை மாற்றுங்க, பழக்கம் தானாகவே மாறும். இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் ஃபாலோ பண்ணுற உங்கள் சூழ்நிலை மாற்றம் என்னன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பெல் ஐக்கான் அழுத்துங்க. இதுதான் நம்ம ட்ரூ பாத் லைஃப் ஹேக்ஸ். சின்ன பழக்கங்கள் பெரிய மாற்றங்களுக்கான கதவுகள். உங்கள் நண்பன் மாற்றான் பேசினேன். சந்திப்போம் அடுத்த எபிசோடில் ஒரு எளிய ஆனால் நம்பிக்கையூட்டும் லைஃப் ஹேக்கோடு. மாற்றம் இப்போதுதான் ஆரம்பம்.